அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஹோசூர் அருகே மத்திய அரசு நிதியின் கீழாக 15 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை துவங்கி வைக்க வந்தபொழுது முன்னாள் அமைச்சர் KP முனுசாமிக்கும் திமுகவினர் தரப்பிற்கும் இடையே கடும் மோதலானது வெடித்திருக்கிறது. அது குறித்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். 15 கோடி ரூபாய் மதிப்பு பணிகளை துவங்கி வைக்க வந்த முன்னாள் அமைச்சர் KP முனுசாமிக்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அங்கு கைகலப்பானது ஏற்பட்டிருக்கிறது. பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் என்னுடைய செய்தியாளர் ஆனந்தபாபு. வணக்கம் ஆனந்தபாபு, என்ன நிகழ்ந்தது? தற்பொழுது சம்பவ இடத்தில் என்ன மாதிரியான ஒரு சூழல் நிலவி வருகிறது? விரிவான விவரங்கள். வணக்கம் கௌதமி. ஒசூர் அடுத்த வேப்படலி சட்டமன்ற தொகுதி ராமந்தொடி எனும் கிராமத்தில் தான் மத்திய அரசின் PMGSY என்கிற திட்டத்தின் கீழ் பல்வேறு கிராமங்களுக்கு தார் சாலை அமைப்பது மற்றும் சிறு பாலம் கட்டுவது என 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளை துவக்கி வைக்க வேப்படலி சட்டமன்ற தொகுதியின் MLA என்கிற முறையில் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி இந்த பணிகளை துவக்கி வைப்பார் என அதிமுகவின் பேனர்கள் வைத்து கொடிகள் நட்டிருந்த நிலையில் இது திமுக ஆட்சி மத்திய அரசின் நிதி என்பதால் MLA விட திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள் இந்த திட்டத்தை துவக்கி வைக்க வேண்டும் என போட்டிக்கு திமுகவினரும் கொடிகளை நட்டு ஒசூர் MLA இதற்கு வருகை தருவார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொகுதியினுடைய MLA என்கிற முறையில் அதிமுக KP முனுசாமி தானே அடிக்கல் நாட்ட வேண்டும் என அதிமுகவினர் சம்பவ இடத்திற்கு வந்தபோது திமுகவினர் ஒரே நேரத்தில் வந்ததால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தபோது திமுகவினர் KP முனுசாமி அவர்களை சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது ஒரு கட்டத்தில் கைகெழுப்பாகவே காட்சியளித்தது. ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி குற்றம் சாட்டிக் கொண்டு இந்த பூமி பூஜை நாங்கள் தான் துவக்கி வைக்க வேண்டும் என கூறியதால் ஆத்திரமடைந்த அதிமுக தரப்பினர் அந்த சூளகிரி பேரிகை சாலையில், அதாவது பேரிகையிலிருந்து வேப்பநல்லி செல்லக்கூடிய சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர். தற்போது KP முனுசாமி தலைமையில் அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். 15 கோடி ரூபாய் மத்திய அரசின் நிதி என்றாலும் தொகுதியினுடைய MLA KP முனுசாமி என்பதால் அவர்தான் இந்த திட்டத்தை துவக்கி வைக்க வேண்டும் என்பது அதிமுகவினர் வாதமாக இருந்தாலும் இது திமுக ஆட்சி, முதல்வராக திமுக தலைவர் தான் இருக்கிறார், அதனால் நாங்கள் இது செய்வோம் என கூறி இரண்டு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தற்போது பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. பேரிகை போலீசார் இரண்டு தரப்பினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்தி அந்த பகுதியில் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கௌதமி, பதற்றமான சூழலை நிலவி வருகிறது. தலைவருக்கு இது சம்பந்தம் கள நிலவரம் தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஆனந்தபாபு.